நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது மட்கா கிங் ஹிந்தி வெப் சீரிஸினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். மட்கா கிங். மட்கா அப்படின்னா மண், மட்னா மண், மட்கான்றது வந்து பானை. மட்கா கிங் அப்படின்றது நீங்கள் நம்ம அந்த குல்ஃபிக்கு கூட அந்த மாதிரி பேர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ அந்த பானையை வைத்து ஒரு சூதாட்டம் 1960களில் வந்து மும்பையில் வந்து மட்கா கிங்ன்ற அந்த சூதாட்டம் வந்து கொடிகட்டி பறக்குது. அது 1970க்கு மேலே எமர்ஜென்சி பீரியடில் வந்து அந்த மட்கா கிங்குடைய ஃபவுண்டர், வெப்சீரிஸினுடைய ஹீரோ விஜய் வர்மா, அவர் தான் வந்து பிரிட்ஜ் பால்டி. அவரு வந்து என்ன ஆகிறார் அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸினுடைய ஒன்லைன் ஆக்சுவலி. ரைட். மட்கா கிங் இந்த வெப்சீரிஸினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வர்மா அவர் தான் வந்து பிரிட்ஜ் பால்டி. அவருக்கு வந்து ஒய்ஃபு, ஒரு குழந்தை. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டன் மில், அதாவது காட்டன்னா இப்போ நம்ம எப்படி அம்பானி வந்து இந்த பாலிஸ்டரு, பருத்தி இந்த பிஸ்னஸ் பண்ணாங்களே, நூல், அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணாங்களே மும்பையில், அந்த மாதிரி ஒரு சேட்டுக்கிட்ட வந்து நம்ம விஜயவர்மா வந்து வேலை செய்கிறார். அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபு, ஒன்று கொடுத்தனும், ரொம்ப கஷ்டம். ஆனால் நேர்மையை வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவர், கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து உதவி செய்கிற குணம் இருக்கிறவர், ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவர் வேலை செய்கிற அந்த சேட்டு இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடூரத்தினுடைய உச்சம். அவர் ஒரு சூதாட்டம் பண்ணுறார், ஒரு 3 சீட்டு மாதிரி ஒரு சூதாட்டம் வந்து பண்ணுறாரு. அந்த சூதாட்டத்தில் வந்து நிறைய பேர் அப்பாவிங்க பணத்தை கட்டி ஏமாறுறாங்க. அவர் வந்து வேணுனே வந்து தப்பான எண்களை வந்து சொல்லி அந்த காசை எல்லாத்தையும் சுருட்டுறார். அந்த சூதாட்டத்தில் ஒரு நேர்மையே இல்லை. கண் எதிர்க்க வந்து ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் 1960ல் 50 ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க வந்து மொத்தமாக வந்து பணத்தை கட்டுறாங்க. ஆனால் அவங்க ஜெயிக்க முடியாமல் போகுது. அந்த நேரத்தில் நம்ம விஜயவர்மா என்ன செய்கிறாருன்னா, அந்த பெண்மணிக்கு 50 ரூபா கொடுத்துட்டு, நீங்கள் தயவு செய்து, அந்த காலத்தில் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா பார்த்துக்கோங்க, அவரே கஷ்டத்தில் இருக்கிறார், வீட்டு வாடகை கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த பெண்மணிக்கு அவர் உதவி செஞ்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசிக்கிறார். தான் கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு போய் தன்னுடைய வேலை செய்கிற முதலாளிகிட்ட போய் கேட்கும்போது ஒரு உதாசீனப்படுத்துகிறார், அசிங்கப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறாரு. அப்போ தான் அவருக்கு வந்து இந்த மட்கா கிங் அப்படின்ற ஒரு சூதாட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறார். அந்த சூதாட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா, பல்கி பெருகி வேறு லெவலுக்கு வந்து மும்பையில் வந்து கால் ஊன்றுது. அது மட்டும் இல்லை, புறநகர்கள், மற்ற ஏரியாக்கள்லேயும் மற்ற நகரங்கள்லேயும் அது வந்து பரவலாகுது. பணம் கொட்டுன்னு கொட்டுது. பணம் கொட்டுன்னு கொட்டும்போது பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிரிட்ஜ் பால்ட்டிக்கும் வந்து நிறைய பிரச்சனை வருது. அதுலேருந்து அவர் வெளிவந்தாரா இல்லைன்றது தான் முதல் சீசனுடைய கதை. இது முதல் சீசன், 8 எபிசோடு, 40 நிமிஷம், 45 நிமிஷம். அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கும் இருக்குது. கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கான காட்சிகள்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. நம்ம படத்தில் காமிக்கிற பாட்டு மூமெண்ட்டை விட அதில் ஒன்றும் பெருசாக காமிக்கலன்னு வச்சுக்காங்களேன், அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் லிப்லாக் சீன்ஸ் 2 இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சீரிஸினுடைய கதை. ஆனால் இந்த ஒரு பயோகிராஃபி வந்து என்னென்னா, ஒரு ஆண்டோகனிஸ்ட்டு கூட வந்து பயணப்படும் போதும் சரி, ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டு கூட வந்து ஒரு பயணம் பண்ணும் கூட போதும் சரி, இந்த திரைக்கதையில் வந்து யார் பக்கம் பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் சைக்கோ கொலையாளியாகவே இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அவன் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, அவனுக்கு எவ்வளோ வருத்தங்கள் இருக்குது தெரியுமா, அவனுடைய பால்ய காலம் மிக சிதைந்த காலம் அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டலான்னு வச்சுக்கோங்களேன். கதைகளை கழுத என்ன வேணாலும் எழுதிட்டு போகலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு சூதாட்டத்தை மையப்படுத்திய ஒரு கதை. அப்போ நம்ம யோசிப்போம், நம்ம ஊரில் லாட்டி சீட்டே இல்லையே அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அது வந்து நாட்டுக்கு நாடு, நிலத்துக்கு நிலம் வேறுபடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சூது உண்டு. ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து லாட்ரி சீட் நடக்குது. ஹீரோ மில்லியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 180 மில்லியன் ஏதோ போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி விழுந்துட்டு எவனும் வாங்காமல் இருக்கிறான். 180 மில்லியன்னா யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி வந்து இங்கே வந்து சூது வந்து பெருசாக. ஆனால் இவங்ககிட்ட சில க்ரைட்டீரியாலாம் இருக்கும். நைட்டு 10 மணிக்கு மேலே ஆப் ஒர்க் ஆகாது, ஏன்னா நீ போதையில் ஏதாவது இருக்கிற பணத்தெல்லாம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும். பாரு, இந்த வாரம் மட்டும் நீ வந்து 10 பவுண்டு செலவு பண்ணிட்ட, கரெக்டு தானே அப்படிலாம் வந்து உங்களுக்கு மெசேஜ்லாம் அனுப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் லாட்ரி தடை. ஆனால் கேரளாவில் இருக்குது. பாண்டிச்சேரியில் சரக்கு வந்து கம்மி, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படியே கடலூரில் பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் வந்து நிலத்துக்கு நிலம், பார்டருக்கு பார்டர் மாறுபடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதைக்கான கலன், அந்த இடம் இருக்குல்ல, அந்த பேசுகிற விஷயம் இருக்குல்ல, எப்பயுமே இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு விஷயம் ஒன்று பார்ப்போம். முக்கியமாக
கதாபாத்திரங்களுடைய தேர்வு தான் இந்த மட்கா கிங்கோடைய பெஸ்ட் திங்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக விஜய் வர்மா கிட்ட ஒரு வசீகரமான ஒரு புன்னகை இருக்குது. ஒரு நல்லவன் அடையாளத்துக்கான ஒரு விஷயம் அவருக்கு நிறையாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிரிப்பு தான் இந்த வெப்சீரிஸினுடைய விஷயம். அவரோட நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அவர் ஜெயிக்கணும் நம்ம பிரயாதனப்படுறோம், ஆசைப்படுறோம், பேராசைப்படுறோம், எல்லாமே பண்ணுறோம். அது காரணம் அந்த கேரக்டர் வடிவமைத்த விதம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இதே விஜய் வர்மா வந்து ஏதோ ஒரு இதில் கூட சைகோவாலாம் நடிச்சிருப்பார், கூட வந்து தமன்னாலாம் கூட நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய் தமஹான்கர் அவங்க வந்து விஜய் வர்மா ஒய்ஃப் கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு டயலாக் ஒன்று சூப்பராக சொல்லுவாங்க. அதுதான் இந்த மாதிரி சீரீஸ் வந்து நம்ம வந்து ரசிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். நல்லா டீ போடுறீங்க அப்படின்னு ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லும். யார்? இந்த நம்ம ஹீரோவோடைய ஒய்ஃப் கிட்ட அது சொல்லும். அந்த ஒய்ஃப் சொல்லும், நம்ம ஹீரோட ஒய்ஃப் சொல்லும், உனக்கு சமைக்க தெரியாதுல்ல, தயவுசெய்து கற்றுக்காத. ஏன்னா உன் டீ நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த சமயக்கட்டே உன் வாழ்க்கையாக உன் உலகமாக மாற்றிடுவானுங்க. தயவு செய்து டீ போட, நல்லா டீ போடுறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா உன்னை இந்த கார்னருக்குள்ளே உன்னை வந்து உட்கார வைக்க போகிறான், 10க்கு 10 ரூம்லேயே உன்னை அடைக்க போகிறான்னு அர்த்தம். தயவு செய்து சமையலை கற்றுக்காத அப்படின்னு 1960-70களில் வந்து அந்த பெண்களுடைய நிலையையும் கஷ்ட காலத்துலேயும் குழந்தை பேர்லேயும் வந்து படிப்பு முடிக்காத அந்த பெண் வந்து படிப்பை தொடர்றதும், அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் சிநேகிதர் வந்து கிடைக்கிறாருன்றதும், அதை வந்து எப்படி ஹீரோ ஹேண்டில் பண்ணுறான்றதையும் ரொம்ப அழகாக காமிச்சது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வெப்சீரிஸில் இன்னொரு டயலாக் ஒன்று வரும். புருஷங்காரனுக்கு ஒரு அஃபைர் இருக்கும், ஹீரோவுக்கு ஒரு அஃபைர் இருக்கும். அவன் வந்து கேட்பான் பொண்டாட்டிக்கிட்ட, உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவள் சொல்லுவா, சோறு போடுறதுனாலையும் துணிமணி எடுத்து கொடுக்குறதுனாலையும் அதுதான் வந்து காதல்ன்றதோ, அதுதான் நல்ல தாம்பத்தியம், அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்றத நீ நினச்சிக்காத அப்படின்ட்டு சொல்கிற இடமும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து கிருத்திகா காம்ரா அவங்களும் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. குல்ரு அப்படின்ற கேரக்டரில் அவங்களுக்கும் விஜய் வர்மாவுக்கான அந்த சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது. எரோட்டிக் மூமெண்ட்லாம் கொஞ்சம் ஃபண்டாஸ்டிக்காகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னொன்று, அவங்க சைடில் ஒரு விஷயம் இருக்கும்ல, சில விஷயங்கள் சில சிச்சுவேஷனில் ஏற்றுக்கிட்டு ஒரு உறவில் போவாங்க சில பேர். அந்த மாதிரி அந்த உறவை வந்து வடிவமைச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு இந்த வெப்சீரிஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டகுடு அப்படின்ட்டு சித்தார்த் ஜாதவ் வந்து பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக இருந்தது. அந்த நொடிக்கிட்டு போகிறது, அவருக்கு வந்து ஒரு பொண்ணோட வந்து ஒரு 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 லவ்வு, அவருக்கான அந்த ஸ்பேஸு, அந்த மாதிரி விஷயம். ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து அந்த நம்ம சேட்டு பிரிட்ஜு கூட வந்து அவர் எப்படி ஜாயின்ட் வென்ச்சர் ஆகிறாருன்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வெப்சீரிஸில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு இட்லி கடை போட்டாலும் சரி, சிம்பிளான ஒரு விஷயந்தான். என்னென்னா, நீங்கள் எப்பயுமே சொந்தக்காரனை வேலைக்கு வச்சுக்க கூடாது. சொந்தக்காரனை வேலைக்கு வச்சுக்கிட்டா கூட அவனை பார்ட்னராக சேர்க்கவே கூடாது. மாட்டை மேச்சமா, கோலை போட்டோமா, காசு கொடுத்தோமா, வெளியே போயிடுன்னு கொசனமோ அவனை வந்து எல்லா விஷயத்துலையும் இன்புட் பண்ணி அவனை வந்து அந்த நீ செய்கிற பிஸ்னஸில் ஆதி முதல் அந்த வர அவனுக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது. அப்படி வச்சுக்காதீங்க. எப்படி வந்து பொல்லாதவங்களை வந்து எப்படி கிஷோருக்கு வந்து டேனியல் பாலாஜி ஒரு உருப்படாத தம்பி இருக்கும் பாவங்களோ, அதே மாதிரி இதில் வந்து நம்ம விஜய் வர்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புபேந்தர் ஜாதவ் அவர் தான் வந்து லக்ஷ்மண்ற கேரக்டரு. அதாவது எதுக்குமே பிரோஜனம் இல்லாட்டா கூட வீம்பு மயிருக்கு மட்டும் குறைச்சல் இல்லைன்னு சில ஜென்மங்கள் வாழும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல உண்மையிலே. ஸோ இதையெல்லாம் மீறி இந்த மட்கா கிங்கை வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்மெல் பண்ணுது, கவர்மெண்ட்டுக்கே பணம் கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் கொட்டுதுன்னா அப்போ கவர்மெண்ட்டே அதை வந்து செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யுது, இப்படி ஒரு ஆள் தனித்துவமாக ஒரு ஆள் வந்து வளரானா அவனை எப்படி வந்து கவர்மெண்ட் அதிகாரம் வந்து அழுத்தம் அப்படின்றது ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் பேசியிருக்கு. அதனாலே இந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். சுதாகர் ரெட்டி, யக்காந்தி 2 பேரும் தான் இந்த வெப்சீரிஸுக்கான சினிமோகிராஃபி. முக்கியமாக வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு பெண்டு கிழிஞ்சிருக்கும். காரணம் 1960 to 70 காலகட்டம் அப்படின்னும் போது அதை சுவாரஸ்யமாக வடிவமைச்ச விதத்துலேயும் சரி, கதாபாத்திரங்கள் நம்மளோட மனசுலையும் வந்து புகுந்துக்கிட்டு விளையாடுற அளவுக்கு இதுக்கான திரைக்கதையும் இதற்கான பின்புலமும் இயக்கமும் தான் இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால் டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெப்சீரிஸ் தான் இது. இந்த வெப்சீரிஸை வந்து திரைக்கதை அமைத்து எழுதியிருக்கிறார் அபய் கரானி. அதே நேரத்தில் நாகராஜ் மஞ்சுலே அவர் தான் இந்த வெப்சீரிஸை வந்து இயக்கியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வெப்சீரிஸு. இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தே தீர வேண்டிய வெப்சீரிஸை நான் பரிந்துரைக்கிறேன். இந்த வெப்சீரிஸை பார்த்தவங்க பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இது மாதிரி சூப்பராக நீங்கள் பார்த்துருப்பீங்களே, மற்ற வெப்சீரிஸ்லாம் மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே,
அந்த மாதிரி வெப் சீரிஸை வந்து தயவுசெய்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னுடைய டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ புதுசோ பழசோ அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அதை பார்த்து ஒருவேளை நல்லா தான் உங்கள் பெயரை வந்து நான் வந்து நிச்சயமாக பின்னூட்டமாக அதை வந்து நான் போடுறேன். ஸோ வேறு என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.